பயிற்சி மையத்தை நடத்துகிறவர் குணாத். எல்லாமே எல்லாமே என்ன இங்கே பிள்ளைகள் இதில் பயிற்சி பெற்ற பிள்ளைகள் தான் நான் இதெல்லாம் செய்தது. சரி சரி. நிறைய ஒரு வரவேற்கத்தக்க விஷயம் என்னென்னு சொன்னால் ஓயல் பெறுவரோட பிள்ளைகள் அதுக்கு அங்கால என்ன செய்கிறன்றது தெரியாமல் இருக்கிறாங்க. இங்கே வந்து என்னென்ன விதமான பயிற்சிகள் நான் நடக்குது? ஆங்கில வகுப்புகள், பார்த்தேன். அதாவது என்னுடைய பெண்கள் ஒரு ஓய்வு வரை படிக்கிறது யாராவது வேலை தருவாங்க இல்லாட்டி என்ன வேலை தெரியுறாங்க. ஆனா இவங்க என்ன ஒரு சுயதொழில பழகி அதுக்கு இவங்களே ஒரு முதலாளி ஆகிறாங்க. அதன் மூலம் அவங்களுக்கு தேவையான வருமானத்தை அவங்களை இருக்கு போறாங்க. உண்மையா சரியான விஷயம் என்னன்னு சொன்னா பள்ளிக்கூடத்தில் படிக்கிற 30 மாணவர்கள் வகுப்பறையில் இருந்தா 30 பேரும் டாக்டர் இன்ஜினியரா வர்றது இல்லை. எல்லாருமே கவர்மெண்ட் உத்தியோகஸ்தர்களாக போறது இல்லை. அப்போ இவ்வாறான சூழ்நிலையில சுய தொழில் என்றது உண்மையிலேயே ஒவ்வொருத்தரும் முதலாளியாக்கக்கூடிய ஒரு வழிமுறை. தங்களோட காலில் நிற்கக்கூடிய சாத்தியம் கூட இருக்கு. ஒவ்வொருவருக்கும் சுயதொழில் பயிற்சிகளை வளர்ந்து ஒவ்வொருவரும் சுயதொழில் முதலாளியாக தான் போறாங்க. அப்போ அவங்க எங்களோட மக்களுக்கான ஒரு பரந்த விஜயம் தான் இது. உண்மையை வரவேற்கத்தக்க விஷயம் என்னன்னு சொன்னா இந்த வேலைப்பாடு எல்லாமே இவங்க தான் இதை எல்லாம் செய்திருக்கிறாங்க. இங்க பயிற்சி பெற்றவங்க தான் இதெல்லாம் தச்சிருக்கிறாங்க. கழிவு பொருட்கள்ல பூல் இந்த சட்டையெல்லாம் ஒரு தூக்குங்க கொஞ்சம் தூக்குங்க. உண்மையிலே இந்த சட்டையெல்லாம் இவங்க தான் தச்சிருக்காங்க. இந்த வடிவமைப்பெல்லாம் இவங்க தான் செய்திருக்காங்கன்னும் போது பாராட்டக்கூடிய விஷயம். இந்த சுயதொழில் பயிற்சி மையத்துக்கு நீங்களும் வந்து இலவசமாக இந்த பயிற்சிகளை மேற்கொள்ள முடியும். அது மாத்திரமில்லை, உங்களுடைய சொந்த காலில் நீங்களே நிற்கக்கூடிய ஒரு வாய்ப்பாகத்தான் இதை நான் பார்க்குறேன்.